السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஆன்மீக தந்தை ஹஜ்ரத் மற்றும் மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை ஹிபத்தாக, அன்பளிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் யாரும் இதுல கேட்டு சிரமப்பட்டு அடையல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கருணையினால் நம்மை இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் பொறுக்கி கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அதற்காக நன்றி செலுத்தியாக வேண்டும். இந்த உம்மத்தினுடைய சிறப்பு, இந்த உம்மத்திலே ஒரு அங்கமாக நாம் இருப்பதனுடைய அந்த உயர்வு, நாளை மறுமையில் அதை நாம் உணரச் செய்த பிறகுதான், உணர வைத்துதான் அல்லாஹு தஆலா சுவனலோகத்துக்கு நம்மை அனுப்புவான். இது எல்லா உம்மத்தார்களும் பார்த்து அவர்களெல்லாம் ஏங்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு உன்னத நிலையை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தில் ஒரு அங்கமாக நம்மை ஆக்கியிருக்கிறானே, அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த தீனை நமக்கு கொடுத்ததின் நோக்கம், நம்மை இந்த உம்மத்தில் கொண்டு வந்ததின் நோக்கம், அவனை வணங்குவதற்காக, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவனுடைய நபிமார்களை நம்புவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக, அந்த தீனை நம்மளவில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆலிம் உலமாக்களை, பெரியோர்களை மதிக்கக்கூடிய, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அசல் நோக்கம். நாம் யாரை மதிக்கிறோமோ அதைத்தான் நாம் பின்பற்றுவோம். நாம் தீனை மதிப்பது என்பது அந்த தீன் உடையவர்களை மதிப்பது தான். இல்மை மதிப்பது, ஆலிம் உலமாக்களை மதிப்பது தான். இப்ப நாம தீனை மதிக்கிறோங்கிற பேரில் தீன் உடையவர்களை நாம் அலட்சியப்படுத்துவதும், துன்யாவில் யாரு செல்வந்தார்களாக இருக்கிறார்களோ, துன்யாவில் மட்டுமே தங்களுடைய நோக்கத்தை தங்களுடைய நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை மதிப்பது, தீனுடையவர்களை அலட்சியப்படுத்துவது, இது நாம் தீனை கேவலப்படுத்துவதனுடைய அடையாளம். அல்லாஹு தஆலா நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு நம்மை வழி தவறாமல் இருப்பதற்காக குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஊரினுடைய மிக சிறப்பான ஒரு அம்சத்தில் உள்ளது புகாரி மஜ்லிஸ். இதை ஜமாஅத்துல் உலமாவுடைய அந்த பொறுப்பில் இருந்து அல்லாஹு தஆலா அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனுடைய பரக்காத்தினால் நாம் எத்தனையோ விஷயங்களில் இருந்து, எத்தனையோ முசீபத்துகளில் இருந்து, எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து, எத்தனையோ இழிவுகளில் இருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப இன்று ஓதப்பட்ட இந்த ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து சில வழிகளை ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள், மாணவர்கள். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட அந்த ஹதீசுகளில் இருந்து ஒரு மனிதனுடைய நல்ல கனவு கூட நுபுவத்தினுடைய ஒரு பங்கில் இருந்து இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தினார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய நல்ல கனவு, அது அவனுக்கு இறை செய்தி என்பது அவன் விளங்க வேண்டும். நல்ல கனவாக இருந்தால் அது கனவு எப்ப காண்றது, அதுங்கிற தாபீர் வேற இருக்கு. அது வேற விஷயம். நாம எல்லா கனவுக்கும் நாம தாபீரும் சொல்ல முடியாது. சில கனவுகளுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், சில கனவு அர்த்தம் இல்லாததா இருக்கும். சில பேரை போன் பண்ணி கேட்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி கனவு கண்டோம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, காலைல ஃபஜர் தொழுதிங்களான்னு கேட்டா இல்லைங்கிறாங்க. ஃபஜர் சொல்லுவாம கனவு காண்ற அந்த கனவுக்கெல்லாம் அர்த்தம்லாம் கிடையவே கிடையாது. அதாவது ஃபஜருக்கு முன்னால் தஹஜ்ஜுடைய நேரத்துல கனவு காண்றது சிறந்ததும் கூட. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நபி அவர்களை ஒரு மனிதர் கனவுல பார்க்கிறார். அந்த ஹதீஸில் வந்துச்சு, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி. யார் ஒரு மனிதன் கனவிலே என்னை பார்த்தானோ அவன் என்னை தான் பார்த்தான். அதுல சந்தேகப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இன்ன ஷைத்தான லா யதஹய்யலு பி அல்லா யத்மஸலு பி.
ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான். ரசூலுல்லாவுடைய தோற்றத்துல ஷைத்தான் வரவே மாட்டான். அப்ப யார் ஒரு மனிதர் ரசூலுல்லாவை பார்க்கதாக கனவு பார்க்கிறாரோ அவர் ரசூலுல்லாவை தான் பார்க்கிறார். அது ஒரு சாதத்தினுடைய, அதாவது சீதவித்தனத்தினுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த நபி அவர்களை கொண்டு அவர்களுடைய ஹயாத்திலும் எத்தனையோ உதவிகளை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்து கொண்டிருந்தான், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் சொன்னாங்க, ஹயாத்தி ஹைருன் லக்கும் வமாத்தி ஹைருன் லக்கும், என்னுடைய இந்த ஹயாத்தும் உங்களுக்கு நல்லது, நான் மரணித்த பிறகும் உங்களுக்கு நல்லதுதான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஹயாத்தா இருக்கும்போது நாங்க பாக்குறோம், எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உங்கள்கிட்ட வந்து சொல்றோம், எங்களுடைய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்றோம், அதுக்கு நீங்க ஆறுதல் சொல்லி அதுக்கு அதை விட்டு எப்படி தப்புவது, அந்த பிரச்சனைகள் எப்படி தீர்வு காணும் என்பதெல்லாம் தாங்க சொல்லி தரீங்க, எங்களை பல விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கிறீங்க, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அது எப்படி எங்களுக்கு ஹைரா இருக்கும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுது, உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுது, அந்த அமல்கள்ல நற்செயல்கள் நீங்கள் செய்திருந்தால் அல்லாஹுக்கு நான் சுக்ர் செய்யறேன், அந்த அமல்கள்ல நீங்கள் பாவங்கள் நிறைந்திருந்தால் அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எந்த தாயும் தகப்பனும் சொல்ல முடியாது, என் மௌத்துக்கு பிறகு நான் உனக்காக மன்னிப்பு கேட்பேன்னு சொல்ல முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய ஹயாத்துக்கு பிறகு உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னாங்க ரசூல். அப்ப நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அன்பளிப்பு ஒண்ணு துனியாவில் இருக்குன்னு சொன்னா அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் அல்லாஹ் சொல்லும் போது மன்னங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். அதாவது வேறு உபகாரம் செய்திருக்கிறேன் இந்த நபியை உங்களுக்கு அனுப்பி. அப்ப இந்த நபி இருக்கிறாங்களே, உங்களுடைய இது இருக்க உயர்வு இருக்கிறது எப்படி அல்லாஹ் வேற சொல்லும் போது லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ரசூல் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள், சிரமப்படுவார்கள், அவங்க கவலைப்படுவாங்க. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஹ்மினீன ரவுஃபுர் ரஹீம், உங்க விஷயத்துல மோமினான அடியார்கள் விஷயத்துல ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சில மகான்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை ஒரு மனிதர் இரவில ஓதி படுப்பாரையானால் ஒதுவோடு ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா அவருக்கு கனவுல காட்டுவான்னு சொல்றாங்க. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹு அலைஹி தவக்கல்து ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இந்த ஆயத்தை ஒரு மனிதர் ஒதுவோடு இரவுல படுக்கும் போது ஆதரவோடு ரசூலுல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஆதரவோடு ஒரு மனிதர் தொங்குவாரையானால் அவருக்கு அல்லாஹ் தஆலா நசீபு கொடுப்பான்னு சொல்றாங்க. அப்போ நாம பார்க்கிறோம், புர்தா ஷரீஃப்ல நாம ஓதுறோம், அந்த புர்தா ஷரீஃபை எழுதிய அந்த கவி மாலைகளை எழுதிய இமாம் புஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மேல காதல்ல அவர்கள் அழுது தங்களையே வருத்தி கொண்டார்கள். எல்லா வேலைகளும் விட்டுட்டு அதே கவலையில ரசூலுல்லாஹ் மேல கவிதை பாட ஆரம்பித்தார்கள், காதல் காவியங்கள். அவர்களுடைய நிலை மிக மிக மோசமாகி கொண்டிருந்தது. மக்கள் எல்லாம் அவர்களுக்கு நிறைய நசிய செஞ்சாங்க, ஏன் நீங்க இப்படி உடம்ப வருத்துக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் மேல காதல்ல உங்களுடைய உடல் இவ்வளவு வீணா போகுது, கொஞ்சம் நீங்க சரி செஞ்சுக்கலாமே நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க நசியத்தை என்னமோ செய்றீங்க, ஆனால் காதலன் இருக்கிறானே, அந்த காதல் மனசுல யாருடைய உள்ளங்கள்ல வந்துருச்சோ அவன் யாரு நசிய செய்யறாங்களோ அவங்களுடைய விஷயத்துல அவன் செவிடனா தான் இருப்பான், அப்படிதான் நானு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க மிக காதல் கொண்டு ரசூலுல்லாவை நேசித்து ஒவ்வொரு நாளும் இரவில படுக்கும் போது ரசூலுல்லாவை கனவுல பார்ப்போங்கிற ஆசையோடு தூங்குவாங்க. ஆனா காலையில எந்திரிச்சு ரசூலுல்லாவை கனவுல பார்க்கலையேன்னு கவலைப்பட்டு அழுகுவாங்க. அப்படி ஏங்கி தவித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை ரசூலுல்லாஹ் அவர்களை காணுவதற்காக ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கனவுல போய் ரசூலுல்லாஹ் அவங்களை பார்க்கிறாங்க. சந்தோஷத்தோடு அவர்கள் எழுந்து வரவேற்கப்படுறாங்க. ஆனா வாதம் அடிச்சிருக்கு, அவங்களுக்கு உடல் வாதம் அடிச்சிருக்கு, அவளை எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட வந்த சஹாக்கள் அவங்களை தூக்கி உட்கார வச்சு அவங்கள ரசூலுல்லாஹ் கூட பேச வைக்கிறாங்க. அவர்களால பேச முடியல, அழுகிறாங்க கனவுல. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள்ட்ட அன்போடு கேட்கிறாங்க, என் மீது கவிதை பாடுவீங்களே அதை பாடுங்களேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த புர்தாவை அவர்கள் பாடி காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷம், அவர் ரசூலுல்லாஹ் மேல் போர்த்திருந்த அந்த ஆடையை அவர்கள் மீது போர்த்தி சந்தோஷப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் கனவு கலைகிறது, அது அவங்களுடைய அந்த உடல்ல ரசூலுல்லாஹ் கை தடவுறாங்க, கனவு கலைகிறது.
பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்று காலையில் என்னால் எழுந்து நின்று இருக்க முடிந்தது. காரணம் ரசூலுல்லாஹ் தடவியதுனால கனவுல. அதே மாதிரி என் மீது ரசூலுல்லாஹ் போர்த்தி ஆடை இருந்தது. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வால முடியும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்களுடைய ஹயாத்துக்கு பிறகும் கூட அவங்க நிறைய உதவிகள் செய்யறாங்க. ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா நமக்கெல்லாம் தெரியும். அந்த ராபியான் பெண்கள்ல மிக உயர்ந்த பெண்மணி அவங்க, தாபியன்கள்ல உள்ளவங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சீடர் அவங்க பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய தகப்பனார் மிக மிக வறுமையில் இருக்கிறார். அப்ப அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, யார் அந்த ராபியாவுடைய தாயார் மனைவி சொல்றாங்க, நம்ம கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை, குழந்தை பிறந்தான், அந்த குழந்தையை எடுப்பதற்கு ஒரு துணி கூட கிடையாது, உடுத்தி இருக்கிற துணியை தவிர. அதனால் ஏதாவது பக்கத்து அக்கம் பக்கத்துல யாருக்காவது உதவி தேடி துணியாச்சும் வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த நேரத்துல மனைவிக்கு சமாதானம் சொல்லக்கூடிய நேரம் இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றணும். அதனால அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. மனசுல கேள்வி வருது, இதுவரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி சாப்பிட்ட நாம், இதுவரைக்கும் எல்லா உதவிகளுக்கும் அல்லாஹ்விடத்துல கையேந்திய நாம், அடுத்தவன் வீட்டு வாசல்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற ஒரு கவலை மனசுக்குள்ள வந்துருச்சு. அதனால மனசுல அவர் கேட்காமலே அந்த வாட்டு வாசல்ல திரும்பி வந்துட்டாங்க. அப்ப அந்த மனைவி கேட்டாங்க, என்னாச்சு போனீங்களா, என்னாச்சு? இல்ல இரவு நேரம் லேட் ஆயிடுச்சு, அதனால அவங்க தூங்குற நேரமா இருக்கும், ஓய்வு எடுக்கிற நேரமா இருக்கும், அதனால அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த நிலைமையில ராத்திரி கழியுது, தூங்குறாங்க மனக்கவலையோட, ஒன்றுமே இல்லையே நம்ம இடத்துல அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய பழக்கம் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கமா இருந்துச்சு. ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, தூங்குறாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல வராங்க. சொன்னாங்க, இப்பொழுது அரசராக இருக்க, அவர் பேர் மன்சூர்னு நினைக்கிறேன், இப்பொழுது அரசராக இருக்கக்கூடிய அவரிடத்துல போய் நீ 4000 தீனார வாங்கிக்கப்பா நான் சொன்னதாகன்னு சொல்றாங்க. வெளிச்சு பாக்குறாங்க, எப்படி போய் கேட்கறது? அரசர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க, 4000 தீனார் உங்கள்ட்ட வாங்கிக்கன்னு சொன்னாக்கா யார் நம்புவா? உள்ள செல்வந்தர்கள்ட்ட போய் சொல்லுவா கூட, இந்த மாதிரி கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், இல்ல உங்க பாபாவை பார்த்தேன், யாருடைய போய் கேட்கிறோமா அவர்கிட்ட? அவர் சொல்ல, எத்தனை பேருப்பா இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்கன்னு கேட்பார். இப்ப ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, அவர் போய் கேட்க தயங்குறாரு. அரசர்கிட்ட போகணும்னா ஒரு ஏழை மனிதன் போறதே பிரச்சனை, இப்ப அவர்கிட்ட போய் எப்படி என்னுடைய தேவையை சொல்றது என்று கவலையோடு இருக்கிறார்கள். மீண்டும் கனவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏப்பா நான் போய் கேட்க சொன்னேன்னு ஏன் கேட்கல? அப்ப அவர் சொல்றார், ராபியா பஸரியாவுடைய தகப்பனார், யார சொல்லலாம், நான் இப்படி ஒரு செல்வந்தனுடைய வாசல்ல இதை கொண்டு போவேன், ஆதாரம் ஒண்ணுமே இல்லையே என்கிட்ட, ஏதாவது ஆதாரத்தோட போனா தானே அப்படிங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்லு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் மீது 5000 ஸலவாத் ஓதுவார் ஃபஜ்ருக்கு பிறகு. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அவர் வெறும் 1000 ஸலவாத்தா ஓதுனாரு, 4000 ஸலவாத்தா அவர் ஓதல. அவருடைய வேலை நிமித்தம் காரணத்தினால அவர் மறந்துட்டாரு. அதை அவருக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எப்படி அங்க போறது? காவலாளிகள் உள்ள விட மாட்டாங்க. அப்போ ஒரு பேப்பர்ல எழுதி தன்னுடைய நண்பர் மூலியமாக அரசருக்கு அனுப்புறார், இத மாதிரி உங்களுக்கு எனக்கு மத்தியில ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு, இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு. இந்த லெட்டர் அந்த அரசர் கையில போய் சேரும். அரசர் பார்க்க, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதா? நான் யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலையே, நான் யார்கிட்டையும் கடன் படலையே, நீங்கள் கடன் பட்டிருக்கிறீர்கள் சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் அவரே புறப்பட்டு நேரடியாக ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹாவுடைய தகப்பனாரை சந்திக்க வரார். வந்து கேட்கிறாரு, என்ன நான் கடன் பட்டிருக்கிறேன், நீங்க லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கீங்களே? அப்ப தனியா கூப்பிட்டு சொன்னாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்க, உன்னிடத்தில் 4000 தீனார் வாங்கிக்க சொன்னாங்க. நான் மறுபடியும் கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆதாரம் என்ன? நான் போய் வெறுமனே போய் 4000 தீனார் கேட்க முடியாது இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க 5000 ஸலவாத் ஓதுற பழக்கம் இருக்கு உங்களுக்கு, ஆனா இந்த வாரம் நீங்க வெறும் 1000 ஸலவாத்தா ஓதுனீங்களா, 4000 ஸலவாத் ஓதலையாமே? அதை ரசூலுல்லாஹ் ஆதாரமாக சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லும் போதுதான் அவர் சொன்னார், என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது நான் 5000 ஸலவாத் ஓதுவது, நிச்சயமாக இதை ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருப்பார்கள் என்று அவர் சந்தோஷப்பட்டு அவருக்கு 4000 தீனார் கொடுத்தது மட்டுமல்லாமல் ராபியா பஸரியா பிறந்த அந்த சந்தோஷத்தை, ஏன்னா இந்த பெண்மணி பிறப்பதின் காரணத்தினால் தான் அல்லாஹ் அவங்களுக்கு இவ்வளவு சிறப்பு தந்திருக்கிறான் என்று 16,000 தீனார் மக்களுக்காக ஹைராத் செஞ்சார்னு வருது. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நம்பி அல்லாஹை நம்பி வாழக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களுக்கு உதவி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில தீன் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்யும், மார்க்கம் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். அதற்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான. மார்க்கம் என்பது நம்மை சிரமப்படுத்துவதற்கல்ல, நம்மை கண்ணியமாக வாழ வைப்பதற்காகவும் நம்மளை சந்தோஷமாக வாழ வைப்பதற்கு தான் மார்க்கமே தவிர
மார்க்கம் நம்மை சிரமப்படுத்துவதல்ல. பல மக்கள் தப்பா விளைக்கிறாங்க. இந்த ஆலி மூலமாக எதை பார்த்தாலும் மார்க்கங்கிற பேர்ல சட்டங்களை சொல்லி சொல்லி நம்மளை ஃப்ரீயா விட மாட்டுறாங்க, நம்மளை நம்ம இஷ்டத்துக்கு விட மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்குங்கிறது சைத்தானோட இஷ்டம். அது ஆலி மூலமாக்கூடிய அந்த அறிவுகளின் அடிப்படையில் நல்லவர்களின் அடிப்படையில வாழ்வதற்கு பேரு தீன். தீன் என்று சொன்னால் ஓ இஷ்டத்துக்கு வாழ்றது அல்ல. தீன் என்பது அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்துக்கு வாழ்வதற்கு பேரு தீன். அப்ப நம்முடைய தீனை நாம பார்க்கணும். நம்முடைய தீன் எப்படி இருக்கிறது? அதாவது நாம தொழுதாலும் நம்ம விருப்பத்துக்கு, நாம நற்காரியங்கள் செய்தாலும் நம்ம விருப்பத்துக்கு, நாம தான தர்மம் செய்தாலும் நம்ம விருப்பத்திற்கு, யாருக்கும் உணவு கொடுத்தாலும் நம்ம விருப்பத்திற்கு. அப்ப நம்ம விருப்பத்திற்காக செய்துவிட்டு அல்லாஹ் இடத்துல எந்த பலனும் எதிர்பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களில் கெட்டவன் யாரு தெரியுமா? செய்யறது ஆகிரத்துடைய அமல், துன்யாவுல அதனுடைய கூலி எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப நாம செய்யறதுலாம் ஆகிரத்துடைய அமல், நாம கோச்சுக்கிறோம் அல்லா இடத்துல. நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நான் நற்காரியங்கள் செய்யறேன், தான தர்மங்கள் செய்யறேன், எல்லாரையும் மதிக்கதான் நடந்துக்கிறேன், மதித்துதான் நடக்கிறேன், உறவுகளை பேணி வாழ்றேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு நோய்? நம்ம அப்படி சொல்றோம். அது அல்லாஹ் மீது உள்ள அவநம்பிக்கை, மார்க்கம் இல்லாதவனுடைய அந்த மார்க்கம் இல்லாதவனுடைய ஈமானுடைய பலகீனம் அது. அதனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா எது செய்தாலும் அது ஹைர் தான். நமக்கு புரியாது, ஏன் அல்லாஹ் செய்யறான்னு தெரியாது, ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு சிரமம் கொடுத்தா நமக்கு புரியாது. சூரத்துல் கஹ்ஃப்ல நாம பார்க்கிறோம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் பயணம் செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏற்றி சென்று அந்த ஒரு ஏழை மக்களுக்கு சொந்தமான அந்த படகுல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஓட்ட போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அது கோவம் வந்துருச்சு, என்னது ஷரியத்துக்கு புறம்பா செய்றீங்க நீங்க, அது எப்படி நீங்க நமக்கு உதவி செய்த அந்த மக்களுக்கு உபகாரமா நாம செய்யணும், உபத்திரவம் செய்றீங்களே, அது எப்படி ஜாயிஸ் ஆகும்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பின்னாடி நான் சொல்றேன்னு தடுத்துட்டாங்க. பிறகு சொல்லும் போது சொன்னாங்க, இந்த ஏழை மக்களுடைய இந்த கப்பலை பாதுகாக்கத்தான் நான் ஓட்ட போட்டேங்கிற விஷயத்த சொன்னாங்க. பின்னாடி ஒரு அரசர் இருக்கிறான், நல்ல கப்பல்களை எல்லாம் நல்ல படகுகளையும் அவன் கைவசம் பண்ணிக்கிறாங்க, ஆதிக்கம் செஞ்சு அவன் புடுங்கிக்கிறான். இந்த ஏழை மக்கள் இதை கொண்டுதான் அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். இந்த கப்பல்ல ஓட்டை இருந்தால் இந்த ஓட்டையை பார்த்து அவன் விட்டு விடுவான் என்பதற்காக நான் ஓட்ட போட்டேன்னு சொன்னான். பார்க்கும்போது உபத்திரவம் செய்யற மாதிரி தெரியுதுங்க, ஆனால் அது எவ்வளவு பெரிய உபகாரங்கிறது அந்த நமக்கு சொல்லி காமிக்கிறான். பாத்தீங்களா? அது போலதான் நமக்கு வாழ்வில் வரக்கூடிய சில சிரமங்கள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாம் நம்முடைய ஆகிரத்தை அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள். அது நாம புரியாம சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட்டுரும். அதனால அல்லாஹ் அந்த வருத்தத்தை உண்டாக்கிக்கும். அதனால அல்லாஹ்ட்ட நம்ம இபாதத்துகளை செய்யும் போது பிசினஸ் முறையில நாம இபாதத் செய்யறோம். நான் தொழுகிறேன், நான் தானத்தை நம்ம செய்யறேன், அதனால நீ எனக்கு இதை செய். நான் ஹஜ்ஜுக்கு போறேன், நான் உம்ராவுக்கு போறேன், அதனால எனக்கு இதை செய். இந்த காரியத்துக்காக நான் அது செய்யறேன், இந்த காரியத்துக்காக இது செய்யறேன். பிசினஸ் பண்றோம் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்ற, நீ அடிமையாக இருக்கிறதை நான் விரும்புகிறேன், நான் எஜமானனாக இருந்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன். நீ அடிமையா இருந்து பழகு. பிசினஸ் பேசுனா பிசினஸ் தான் உங்ககிட்ட. ஆனா இந்த லன்னீதி அபதி, என் அடியான் என்ன எப்படி நினைக்கிறான் அப்படி அவனிடத்தில் நடந்து கொள்கிறேங்கிறான். இப்ப அல்லாஹ் இடத்துல நாம அடிமைத்தனத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் வகுத்து தந்த முறையைத்தான் நாம் தீன் என்று சொல்கிறோம். தீன் என்பது நமக்கு பாதுகாப்பான ஒரு கேடயம். அது நம்மை அல்லாஹ்வின் பக்கம், நம்மை ரசூலின் பக்கம், நல்லடியாரின் பக்கம் இழுத்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் தீன் என்று சொல்கிறோம். அதனால் நாம் தீனை நேசித்தாக வேண்டும், தீன் உடையவர்களை நேசித்தாக வேண்டும். அதனுடைய பரக்காத்தில் தான் நம் வாழ்க்கை அழகா அலங்கரிக்குமே தவிர நம்முடைய இஷ்டத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பேர் அல்ல. அல்லாஹ் சொல்லும் போது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஅமினுன் ஃபலனுஹய்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் நற்செயல்களை செய்கிறார்கள், ஆனால் ஈமான் உள்ள நிலையில் அல்லாஹ் ஷர்த்து போடுறான். வஹுவ முஅமினுன், அவன் ஈமான் இருக்க வேண்டும். அப்படி ஈமான் இருந்து அவன் நற்செயல்களை செய்வானே. ஆனால் எத்தனையோ பேர் நற்செயல்களை செய்யலாம் நினைக்கிறோம், ஆனால் ஈமான் இல்லாமல் செயல்படுகிறோம். ஈமானை நாம் அலங்கரித்துக் கொள்வதும் இல்லை. அல் ஈமான் யஸீது வ யன்குஸு ரசூலுல்லாஹ். ஈமான் என்பது வளரவும் செய்யும், தேயவும் செய்யும். நம்ம ஈமான் வளர்ந்திருக்கிறா, நம்ம ஈமான் தேஞ்சிருக்கா, எப்படி தெரிந்து கொள்வது? அதனால் ஈமான் என்பது வளர்ச்சியடைய செய்ய வேண்டும், அதை வளர்ப்பதற்காக பாடுபட வேண்டும். பிள்ளைங்களை பெற்றோம், வளர்க்கிறோம், அவர்கள் நல்ல முறையில் வளரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் எத்தனையோ சொத்து பத்துக்களை நாம் பாதுகாக்கிறோம், யாரும் தேடிக்கு போவாம. ஆனா ஈமான் என்ற சொத்து நமக்கு இலகுவாக கிடைப்பதன் காரணத்தினால் அதை பயன்படுத்த தெரியாமல், அதை பாதுகாக்க தெரியாமல், அதை கொண்டு பயனடைய தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லும் போது, அப்படி ஈமானுடைய ஹாலத்துல யாரு தன்னுடைய நற்செயல்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ ஃபலனுஹய்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவனை மனமுள்ள வாழ்க்கையாக, கண்ணியமான வாழ்க்கையாக நான் வாழ செய்வேன் அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் கேரண்டி கொடுக்கும்போது நமக்கு என்ன சந்தேகம்? அதை நாம நம்ப மாட்டோம்னா அல்லாஹ் திருப்பி சொல்றான்.
வலனுகையன், நிச்சயமாக நாம் அந்த இடத்துல ரெண்டு தாக்கீது ஆலிம் உலமாக்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். ரெண்டு விதமான தாக்கீது அல்லாஹ் சொல்றார். நாம் ஒரு தாக்கீது, இன்னும் ஒரு தாக்கீது. நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களை நாம் வாழ வைப்போம். அப்ப அல்லாஹ் வாழ வைக்க அவனுக்கு தேடக்கூடிய அந்த சாதனம் என்னங்க? ஈமானுடைய ஹாலத்தின் ஒரு நற்செயல்கள். அதுதான் தீன். தீன் உன்னிடத்தில் இருந்தால் அல்லாஹ் வாழ வைப்பான். நாம் சரியான முறையில வாழல, நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்கல, நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்கல, இல்ல வீட்டுல பிரச்சனை, இதெல்லாம் காரணம் நாமத்தானே தவிர நாம் யாரையும் அல்லாஹை குறை சொல்வது நியாயம் அல்ல. நம்மிடத்தில் தீன் இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் நம்மை தண்டிக்கிறான். மனைவியுடைய சூரத்தில் அல்லாஹ் நம்மை தண்டிக்கிறான், பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறான், பொதுமக்களை கொண்டு. நாம் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்குண்டான சாதனம் தீன். அந்த தீனை நம்முடைய கையில், அதை தான் நம்முடைய சாதனமாக நாம் ஆக்கிக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரா, துன்யாவிலேயும் கண்ணியமா வாழ வைப்பேங்கிறான். நாம பொதுவா தப்பா விளங்கிட்டு இருக்கோம். ஆகிரத்துல தாங்க வாழ்க்கை, துன்யாவில பிச்சை இருக்கும், துன்யாவில கேவலமா இருக்கணும், கிழிந்த ஆடைகளை உடுத்திக்கணும், நல்ல வீடுகள்ல தள்ளக்கூடாது, காரு பங்களா வாங்கக்கூடாது, பலகீனமான ஒரு வாழ்க்கையை வாழணும். யாரு சொன்னா? குர்ஆன் சொல்லல. அப்படி துன்யாவிலையும் சிறப்பாக வாழ சொல்லுவோங்கிறான் அல்லாஹ். இந்த சாம்பிள் அங்க உள்ள சாம்பிள் இங்கேயே வாழ வச்சு காமிப்பான். ஜன்னத்துல மட்டும் இல்லங்க, துன்யாவிலேயே அவனை ஜன்னத்துல வாழ வைக்கிற மாதிரி வாழ வைப்பான். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யாரு அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறானோ, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ, துன்யாவிலும் ஆகிரத்திலும் ஜன்னத்துல இருப்பான் சொல்றான். அப்ப ஜன்னத்துனா என்ன? வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன், நீ ஆசைப்படுறது கேட்கறது எல்லாம் கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஜன்னத்து. அப்ப அல்லாஹ் துன்யாவிலே கொடுப்பேங்கிறான். ஏன் கொடுக்க மாட்டேன்? உனக்கு எல்லாம் கொடுப்பேன் நீ கேட்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் போறாரு, அவரை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவரை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சொன்னாங்க, இவர் மக்களிடத்தில் மரியாதை இல்லாதவர், இவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை, மக்கள் இவரை மதிக்க மாட்டார்கள், இவர் ஒரு வீட்டுக்கு போனா பாய் போட மாட்டாங்க, இவர் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. இன்னொரு பேர் போகும்போது கேட்டாங்க, இவர் யார்? இவரை பத்தி என்ன உங்களுடைய அபிப்பிராயம்? சொன்னாங்க, இவர் மக்களிடத்தில் செல்வந்தர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் மக்களிடத்தில் பேசினால் வீட்டுக்கு போனால் பாய் போட்டு கண்ணியப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, யார் உயிர், என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், பின்னால் சென்றவரை விட, மக்களிடத்தில் மரியாதையாக இருப்பவரை விட, மக்களிடத்தில் மரியாதை இல்லாமல் முன் சென்றாரே அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு வஸ்துவை கேட்டால் சத்தியம் செய்தால் அவருக்காக அல்லாஹ் செய்வான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நம்முடைய தீன் இருக்கிறது, அதுதான் நம்முடைய வாழ்வுடைய அசல் பேசல். அதை நாம் விட்டு எங்கே தேடினாலும் சரி தீனை நாம் அடைய முடியாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் தீனை கொண்டு வாழக்கூடியவர்களாக, தீனை நம்முடைய வாழ்க்கையாக, தீனை கொண்டே நம்முடைய எல்லா செயல்களும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தீன் உடையவர்களை மதிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா.